வணக்கம். கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக பல மாவட்டங்களில் கனமழையானது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையிலே கனமழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. கனமழையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பொழிந்து கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மழை பொழிவுடைய தாக்கம் அப்படின்றது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதன் காரணமாக முன்கூட்டிய அந்த ஒரு விடுமுறை அப்படின்றது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா தமிழகத்தில் இப்போ ரீசெண்ட்லி பல மாவட்டங்களில் கனமழை அப்படின்றது பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த கனமழையின் காரணமாக விடுமுறை அப்படின்றது உறுதியாக அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பல மாவட்டங்களில் கனமழையானது பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்தந்த மாவட்டத்துடைய நிலவரங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் கூட கடந்த 24 மணி நேரத்தில் 22 சென்டிமீட்டர் மழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான அந்த விடுமுறை அறிவிப்பு, விடுமுறை வாய்ப்பு அப்படின்றது உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விடுமுறை தொடர்பான அடுத்தடுத்த அறிவிப்புகளை நம்முடைய சேனலின் சார்பாக கட்டாயமாக பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன நடக்குது, எப்படியாப்பட்ட அறிவிப்புகள் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? இந்த வீடியோவை எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இது போல் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொளியில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம்.